இடையில யோசிச்சுட்டு வந்தேன். இப்போ வந்து ஒரு சரியான நிதானத்தை தான் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, ஈரான் கூட சண்டை போட முடியும்னு கையெழுத்து போட்டு அதுக்குள்ள 2 பேருக்கும் பேசி வச்சுட்டு, நீ அவனை குண்டு வச்சாக்க இவன் அவனை குண்டு வச்சு எல்லாரும் சாவுங்க. அப்புறம் குண்டு வச்சு பூகம்பம் வராமல் என்ன செய்யணும், குண்டு விழுந்து பூகம்பம் வரும். அப்புறம் மேலே வந்து எரிஞ்சு போகும். அப்புறம் S-3 மேலே போகும். H-2 ரெண்டு H-2SO ஃபேமிலியில் மேலே வரும். நீ அவனை அடிச்சு பண்ணிட்டு அவன் சொத்தை கைப்பற்ற அங்கே பேய் எல்லாம் பிடிச்சி இருக்க முடியாது. நீனும் வாழ விட அடுத்தவன் வாழ விட ட்ரம்ப் எனக்கு வாஞ்சானோ அன்னைக்கு தான் அமெரிக்கா உருப்படும். வெப்பாம்பாரி சண்டை போட்டுக்கிட்டு ஏக்கர் வச்சாலே மண்டை அவன் பிடிக்கலன்னா அவன் பாட்டில் அவனை வாழ விடு, நீ வாழ விடு. நேற்று தான் முந்தானத்தானே கைக்கு போட்டு அதுக்குள்ளே 2 பேருக்கும் பேசி எடுத்துட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சேன். இவனோட ஐநா சபை போனாலும் அவனை நிப்பாட்ட முடியாது. திருந்தாத ஜனங்களே திருந்தாது. எவனாவது ஒரு ஆட்சிக்கு வந்தால் நம்ம அட்லீஸ்ட் நம்ம விஜய் கணக்க ஒரு பணம் உள்ளவே வேணும். கஷ்டப்பட்டு முன்னேறும். நல்ல பண திமிரு ரொம்ப இருக்கா. நம்ம மனசாட்சியே கிடையாது அவனுக்கு. ஈரான் தலைவரை பண்ணான், எத்தனை பேரை பண்ணான். பண்ணவனுக்கு பைசா விட்டவனும் உயிர் வந்துருமா, அப்பா வந்துருமா, அம்மா வந்துருமா, புடிச்சு வந்துருமா, பிள்ளை வந்துருமா, ஒரு அறிவு வேண்டாம். அதே போல் சூரியன் வந்து மத்தியில் சுற்றிக்கிட்டு இருக்கு. செவ்வாய் கோள் சுற்றி இருக்கு. அப்போ 3வது கோள் பூமி. சூரியன் எப்படி சுற்றிட்டு வருது, மேற்குலேருந்து கிழக்க சுற்று, கிழக்கிருந்து சூரியன் ஒதுக்கி செவ்வாய் வருது. புதன் வந்து பூமி இப்படி சுற்றிக்கிட்டு வருது. இப்போ பகல்னா அங்கே அமெரிக்காவில் இருக்கு. சரியா, நீ பூமி அங்கே போட்டு அழிக்க, அமெரிக்கா ஈரான் சண்டை போட்டு அழிச்சேன்னா அதே பூமி இங்கே சுற்றும். சூரியன் மத்தியில் சுற்றையில் நீ உடச்சு போட்ட பூமி எங்கள் இந்தியாவுக்கு வருது, தமிழ்நாட்டுக்கு வருது. அப்போ இங்கேயும் வெப்பநிலை மாறுது. சயின்டிஸ்டில் போய் கேளு. அறிவு இருக்கா? நீ சண்டை போட்டு நீ வெப்பநிலையை மாறுது, இங்கே உள்ள வெப்பநிலை மாறுது, மழை வர நேரம் வெப்பம் வருது, வைக்கிறது. நீ சயின்டிஸ்டில் போய் கேளு. எங்கள் அப்துல் கலாம்கிட்ட போய் தவறு இல்லாமல் ஒரு அறிவு வேணும். நம்ம சண்டை போடுதானே அந்த பூமி சுற்றுதே. இப்போ ஒரு வீடு எரிஞ்சானா பக்கத்து வீட்டிலே இந்த வெப்பநிலை இருக்குமா இல்லையா? இவ்வளோ நாளே 2 பேரும் நேற்று தானே ஒப்பந்தத்தில் சமாதானம். அதுக்குள்ளே உங்களுக்கு பேசி எடுத்துட்டோ. ஒரு அமைதியாக இரு. அவன் ஈரான்காரே வச்சிருக்கான். அவன் சைனா ஜலசந்தி போகுது. பைசா கொடுத்து போய் நீ எடுத்து சண்டை போட்டு அதை பிடிக்கணுமா? 2 பேரும் திருந்த முடியாது. பேசுறது எழுத்து ஒன்று நல்லா படித்தவன் தான் இருக்கான். நம்ம தமிழ்நாட்டில் தான் மோடி இருக்கார். அவர் சாயாத்தினவர். அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கார். சீஃப் மினிஸ்டரும் அவங்க கஷ்டப்பட்ட மீனவர் குடும்பத்தில் பிறந்து துணி லைனில் போய் இருக்காங்க. ஆனால் என் மகன் சொல்லுவான், செல்வ சுதாகர் பாலா சொல்லுவான், எம்மா ஜெர்மனிலலாம் எம்எஸ்சி எம்எடி எம்சி முடித்தவங்க தான் வீட்டில் இருக்காங்க. அமெரிக்காலும் படித்தவன் இருந்து படித்தவன் இருந்து என்னத்துக்கு பண்பு இல்லாதவன், குணம் இல்லாதவன், குணம் இல்லாத ஒரு படித்தவே இருந்தாங்கன்னா ஏழைகளுடைய ஸ்தானத்தை இருந்து பார்க்கணும். ஈரான் தலைவர் கொன்ன உன் குடும்பத்தை கொன்னாலும் சும்மா விடுவானா? சண்டை போட நாய் சண்டை போடு, சண்டை போட நாய் கணக்காக பொழைச்சிட்டுப்பா. சூரியனை பார்த்து நாய் குலைச்சா யாருக்கு தேவை? எதுக்கு அவனை போய் அழிக்க? கடவுள் தான் படைச்சாரு. அவனை அழிக்க எவனுக்கு உரிமை கிடையாது. உணவு பிடிக்கலையா? ஒரு பார்டர் ஆமாம். எப்படி இந்தியா சீனா இந்தியாவோ பாகிஸ்தான் கடையில் இமாமலை எப்படி பார்டர் இருக்கு, அப்படி பார்டர் வையே. நேற்று தானே ஒப்பந்தத்தில் கையெழுத்த சந்தோஷமா இருக்கு. இப்போ டென்ஷன் ஆகுது. வேறு உலகத்தை பூரா அழிவு. நீ சண்டை போடு, நீ சண்டை போடு. நான் ரோபோட் வச்சுருக்கேன், ட்ரெயின் வச்சுருக்கேன்னு அழிவு. கடைசியில் அங்கே உள்ள வாயு மண்டலம் இங்கே போகும், இங்கே உள்ள வாயு மண்டலம் மேகத்தில் போவோம், S-3 மேலே போவோம். நீ குண்டை போட்டாலி என்ன போட்டாலி அவன் நாட்டுக்கு மட்டும் சேதம் கிடையாது. பூகம்பம் வரும் கீழே விழுந்து மேலே போய் S-3 போகுது. அது வந்து எரிதப்புறம் S-3 மேகம் இருக்கும், மழை பெய்யாது. மேகம் பூரா சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு H2O வாட்டர், H2O + S-3 H2SO சல்ஃபூரிக் ஆசிட். முட்டாள்களை கண்டகாம்பில் வரும் மழை இருக்கவே அவனை அழிச்சிட்டு நம்ம வாழ்ந்தோன்னு நினைக்காத. நீ இருக்க இடத்துல கண்டகாம்பில் வரும் அமிலந்தான் ஒரு சொட்டு ஊற்றினா கை ஓட்டையாயிரும். வாழ்ந்தது வாழாதது எல்லாம் அழிஞ்சு போயிடும். நீயும் அழிஞ்சிடும். அடுத்தவனை பொண்ணு அந்த இடத்துல நீ பில்டிங் கட்டிடுறியோ. எத்தனை ஆத்மா இருக்கும் சாகாமல் சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த ஆத்மா உன்னை வாழ விடாது. நீ பிடிக்கலன்னா நீ வாழ, அவனையும் வாழ விடாது. நேற்று தான் சண்டையில் சந்தோஷமா இருக்கும். மறுபடியும் இழுத்துட்டான். செத்து தொலைங்க 2 பேருமே சாகும். அமெரிக்கா தான் ரொம்ப திமிரு, பண திமிரு. பணத்தில் உறங்கடான் திமிரு. எங்கள் பேர் உலகத்தில் பணம் எதுவும் வராது. வரையில எத்தனை ட்ரெஸ் கொடுத்தா வராது. சோறு இருந்தால் நீ நெய் ஊற்றி தின்னு, பழகிட்டு வர துவையல் தின்னு. ஏழை பணக்காரன் நீ என்னன்னு அசிங்கத்தில் தான் போகுது. அசிங்கமாக தானே போகுது. தண்ணி குடிக்கோ, கூல்ட்ரிங்க் குடி, என்ன குடி, ரோஸ் மில்க் குடி, அது அசிங்கத்தில் மோத்திரத்தில் போகுது. ஒரு இடத்துல இப்போ இருக்க, வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு போகணும். ஏதாவது நிரந்தரம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையில் போட்டிக்கிட்டு வரணும், எல்லாத்தையும் விட்டுட்டு தான் பார்க்குறோம். சுடுகாட்டுக்கு போகல, ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் 6 அடி சுவரு தான் ஆசையை கடக்குமா கிளியை
அடியடங்கும் வாழ்க்கையடா அரடி நிலமே சொந்த மடான்னு பாடணும். இப்ப அரடி நிலம் கூட கிடையாது. செத்தவன் பூரா அங்கே அம்பாசமுத்திரம் போகிற விக்கிரசங்கம் போகிற உடனே 4000 ஓட்டு மிஷினில் விட்ட ஒரு பிடி சாம்பல் அதே பாவனாத்தில் கரைக்கிறதா செய்த பாவம் தெரிஞ்சு செய்த பாவம் போட்டுன்னு ஒன்றும் கிடையாது. ஒரு குடுவையில் சாம்பல் கூட வைக்க மாட்டாங்க. நம்ம உலகத்தில் என்ன பாவம் புண்ணியம் செய்தோமோ அதான் வரும். புண்ணியம் செய்தானே சொற்களாக மேலே போக, பாவம் என்னன்னா கீழே போக நரகல் அசிங்கத்தில் ஒன்று புழு குட்டியாக திங்க வைப்பான். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சொல்லிட்டேன், சண்டை போடாத, அப்பாவியை கொல்லாத. அப்பாவியை நம்ம சிஎம் விஜய் வந்தார், தெரியாமல் 40 பேர் செத்தாங்க கரூரில். அது சொல்லுவாங்க திமுக தலைவர் பண்ண கடவுளுக்கு தான் தெரியும் யார் பண்ணாங்களா இல்லையா. ஒரு ஒரு கூட்டம்னு வந்தால் ஒரு சிஸ்டம் வேணும். தேரோட்டத்தில் எத்தனை பேர் நசுங்குறாங்க. தேரோட்டத்தில் திருச்சி இருக்குது, திருப்பதி இருக்குது, அப்புறம் திருச்செந்தூர் இருக்கு. எப்படி கம்பி கணக்காக போட்டாங்க, ஒன் வே ஆக்கிட்டாங்க. ஏன் அப்படி பண்ண முடியுங்க? அப்படி பண்ண வேண்டியதை கம்பியில் டெம்பரரி ஆக்கிட்டாங்க. எத்தனை கோடி செலவழிச்சிங்க மினிஸ்டர் வரையில. ஒரு கம்பி வச்சு ஒன் வே ஆக்கினானு ஒரு 4 பேர் போறாப்புல ஒரு பாதை அமைக்கலாம்ல. சிஎம் விஜய்க்கு தான் சொல்றேன், முதலமைச்சர் மோடிக்கு சொல்றேன். நீங்க வாரீங்க கோடிக்கணக்கில் மக்கள் பணத்தை தான் வச்சு உங்களுக்கு பெரிய மேடை அமைக்காங்களா. இத்தனை பேர் செத்தாங்க, 41 பேர். 10 லட்சம் கொடுத்தாராம் அவர் ஸ்டாலின். இவர் விஜயும் கொடுத்தாராம். அப்புறம் இப்போ கவர்மெண்ட் வேலை கொடுத்தாராம். எல்லாத்துக்கும் வாழாவட்டியாக இருக்கிறவங்களுக்கு புருஷன் கொடுக்க முடியுமா? எத்தனை பிள்ளைகள் அப்பா அப்பா அப்பான்னு 6 மணிக்கு தெரியும் புருஷனை கொடுக்க முடியுமா? பிள்ளைக்கு அப்பனை கொடுக்க முடியுமா? எத்தனை பேர் உயிராக வச்சுருப்பாங்க அண்ணன் தம்பி, அவங்கள கொடுக்க முடியுமா? பாசத்தை கொடுக்க முடியுமா? பணம் தான் எல்லாம் சொல்லுவாங்க, எவன்டானாலும் பணம் இருக்குது. சும்மா ஒரு நம்ம மூளை இல்லாமல் எதிர்கட்சி அவனை சொல்லுதா இவனை இதெல்லாம் நல்லாவா இருக்குது. எவ்வளோ கோடிக்கணக்காக செலவழிக்கீங்க. இருமா நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்லுதேன். திருப்பதியில் எப்படி வச்சுருக்காங்க, ஒன் வே ஆக்குறாங்களா. அதுவும் கம்பியை வந்து சும்மா வச்சுங்கன்னா சண்டை போட்டு ஒருத்தர் மண்டையில் மோதி அதுவும் வச்சிடணும். ஒரு சிமெண்ட்டை போட்டு ஒரு டெம்பரரியாக ஒரு வழி பண்ணுங்க. இப்போ திருச்செந்தூர் கோவையில் எப்படி கம்பி வேலை போட்டுருக்காங்க, சாப்பிட போகிறாங்க, எவனுக்கு ஆவே தான் ஒரு சைடாக போகிறாங்க ஒரு சைடாக வாராங்க. அப்படி எடுத்து வைக்க முடியுங்க. ஒரு வழி பாதை அமைங்க, 4 பேர் போகிறாப்புல வைங்க. வந்து விஜயை பார்த்துட்டு போட்டோம், தலைவரை பார்த்துட்டு போட்டோம், யாரனாலும் பார்த்துட்டோம். ஒரு வழி பாதை அமைக்க, ஒரு வழியாக வரணும். ஒன் வே இது கிடையாது. இப்போ பொட்டல்பூர் ரவணாசமுத்திரத்தில் பாரு, நான் ஸ்கூலுக்கு சைக்கிளில் போனேன். இப்போ ஒரு வழி பாதையா 5 மணிலேருந்து 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு ஒரு வழி பாதையாக்கல. அதை கவனிக்க மினிஸ்டர் கிடையாது. சண்டை போடுறாங்க சட்டசபையில். உதயகிரி ஸ்டாலினும் விஜயும் சண்டை போடுறாங்க. அவன் இவனை பற்றி இவனை இதே பொழுது போட்டாச்சு. தண்ணி உடஞ்சி 4 நாளாக போதும் பாப்பாங்க பார்க்க நதி கிடையாது. பொட்டாப்பூரில் கடையத்தில் 6 to 9 அங்கே ஷூட்டிங் எடுக்க போகணும். காலையில் 6 to 9 அது மினிஸ்டர் வரத்தானே செய்வாங்க. மினிஸ்டர் வரையில மட்டும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, எல்லாரும் போகக்கூடாது. அப்போ அவங்க ஸ்மூத்தாக போவாங்களா ஒரு வழி பாதையில். இதே போல் மக்களை விட்டுட்டு மினிஸ்டர் வரட்டும். விஜய் மீட்டிங்லையே நான் வேறு யூடியூப்பில் பார்த்தேன், அவ்வளோ கூட்டம் இருக்கு. அதுக்குள்ளே காரை கொண்டு திணிப்பாங்க. அப்போ எவனும் சாகட்டுமே. ஒரு கார் கூட ஒருத்தர் மேலே மோதத்தான் செய்வோம். இளமண்டானா இவ்வளோ பெரிய கார்லாம் அப்படி போடணும். யூடியூப்பில் எடுத்து போட்டுருவோம். கொஞ்சம் கூட மனுஷ தன்மையாக இருங்க. பிற செத்த பிற 43 பேருக்கு கவர்மெண்ட் வேலை. அவன் இவனை சொல்லுதா இவனை சொல்லுதான். மனுஷ தன்மையாக எத்தனை கோடி செலவழிக்க எனக்கும் தெரியும். நான் யூடியூப் எடுத்துருக்கேன். மோடி வந்திருக்கானா 100 1000 கோடி இப்படி செலவழிச்சா. ஒரு சிஎம் வந்தால் 100 1000 கோடி. வேற கடன் இல்லாமையா இருக்கும். 13 லட்சம் கோடிக்கு வரத்தான் செய்யும் கடன். அதில் மக்கள் பார்த்து சந்தோஷப்படுத்தாங்களா. உங்களை மோடியை பார்த்துட்டு சிஎம் விஜயை பார்த்துட்டேன்னு சொல்லுதான். அந்த மக்களை காப்பாற்றணுமா இல்லையா? திருச்செந்தூரில் போய் பாருங்க, நானும் போயிருக்கேன். குலசையில் போய் பாருங்க, அப்புறம் திருப்பதியில் போய் பாருங்க. அது சிமெண்ட்டை போட்டு கட்டுங்களா, ஒரு ஸ்டீல் கம்பம் கணக்காக வச்சு ஒரு சிமெண்ட்டை போட்டு கட்டி 4 பேர் போகிறாப்ப எங்களை குடும்பத்தோடு போட்டுமே. அவனை போலீஸை நிப்பாட்டிட்டு, லேடிஸ் போலீஸ்னால ஒருத்தர் போன பிறகு ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் நெருக்கல் வந்தால் ஸ்டாப் பண்ணிட்டு விடுங்களேன். அந்த புத்தி இல்லை யாருக்கும். ஒன் வேயா போ, ஒரு சைடாக இப்போ திருச்செந்தூரில் கோடிக்கணக்கானவங்க சாப்பாடு கொடுத்தாங்க. எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. நானும் தான் சாப்பிட்டு ஒரு சைடாக போகிறாங்க, குடும்பத்தோடு போகிறாங்க, 10 வளைவு வச்சுருக்காங்க. அதில் சிமெண்ட்டை போட்டு கட்டுங்களேன். அப்படி சிஸ்டமேட்டிக்காக எங்களை லேடிஸ் போலீஸ் விடலாம், ஸ்டாப் பண்ணலாம் கூட்டமாக இருந்தால். அப்படி பண்ணால் என்ன செய்யுது? செத்தா பிறகு சொல்கிறாங்க கவர்மெண்ட் வேலை அது இது. ஒரு கொண்டாடி இருக்கா, அவள் 23 வயசில் தாலி அறுத்துட்டா, புருஷன் செத்துட்டா, வாலிய போய் அவனுக்கு புருஷனை கொடுக்க முடியுமா? ஒரு பிள்ளை உயிராக இருக்கும். ஒரு பொட்டை பிள்ளைன்னா அப்பா மேலே உயிராக இருக்கும். ஆம்பளை கையும் அப்பா
அப்பா அம்மா மேலே உயிராக இருக்கும். அப்போ அந்த பிள்ளைய கொடுக்க முடியுமா? என்னதான் பணம் கொடுத்தாலும் அந்த பாசத்தை கொடுக்க முடியுமா? இதெல்லாம் யோசனையே கிடையாது. இனி சொல்லிட்டே யூடியூப்ல எனக்கு ரைட் இருக்கு. இவங்க என்ன மீட்டிங் வச்சாலும் அதை வந்து மரத்தில் வச்சு பாதை வச்சா உடஞ்சிரும். ஸ்டீலில் வைங்க, அதை கெட்டுங்க, ஒரு குழியை தோண்டி எத்தான மேடை அமைக்க 100 கோடிக்கு இதை அமைச்சா என்ன? 4 பேர் போகணும், புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகள் போராட்டில் விடுங்க. ஒரு வழி பாதை கொலசையில் போய் பாருங்க, சிற்பையில் இருக்கு. எனக்கு சொன்னாலும் புரியாது. அது வந்து சிமெண்ட் போட்டு ஒவ்வொரு குடும்பத்தையா விடுங்க, ஒவ்வொரு அவங்க குடும்பம் அப்படி கொலசையில் போய் அப்படி கையை பிடிச்சி மனித சந்தியில் எப்படி விடுதாங்க. அதே போல் போட்டோம் கூட்டமாக இருந்தால் போலீஸ் லேடிஸ் போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணி விடுங்க, எவன் ஜாவுதான்னு பார்ப்போம். அந்த இது இல்லை. ரொம்ப அவர்கிட்ட கழுத கணக்கா போ, அதில் காரை திணி, அதில் அவர்கிட்ட பிறகு எதிரியை சொல்ல அவன் மயக்க மருந்து கொடுத்து கொண்டுட்டான். கடவுளுக்கு தான் தெரியும். ஒரு கூட்டத்தில் போலீஸாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு தெரியும் சேரோட்டத்தில் 1000 1,00,000 வேற எப்படி ஒரு 10 20 போலீஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும்? கஷ்டம்தான். அவங்களும் மனுஷன் தானே. யாரும் யாரையும் வேணும்ட்டே மேலே உள்ள மாட்டாங்க. அவங்க காப்பாற்றுறதுக்காக ஒரு 10 பேர் கிடைச்சல 1000 பேர் இருந்தால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து சாவதான். 6 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நைட்டு 7 மணிக்கு வந்தா மயங்கி விட மாட்டாங்களா? வேர்வையில் மயங்கி விழுந்து தண்ணி கொடுத்தா கூட ஆள் இருக்காது. தண்ணி இது எப்படி இட்ட முடியும்? தண்ணி இருக்கேன்னு உள்ள போங்க. இதெல்லாம் யோசிக்கணும். இனி வந்து எந்த கூட்டம் சொன்னாலும் எனக்கு ரைட்டு இருக்கு, எனக்கு டெமோக்ரஸி இந்திய நாடு, நான் யூடியூபர், நான் அப்படிதான் சொல்லுவேன். தப்பா சொல்லலை. உங்களுக்கு வந்து வேணும்னா கொலச்சையில் பாருங்க, திருப்பதியில் எப்படி ஸ்டீல் வச்சு சும்மா வைக்கக்கூடாது, வச்சா அது மேலே வந்து செத்துருவா. ஒரு தோண்டுங்க, தோண்டி அந்த ஸ்டீல் வழிப்பாதை வைங்க, அதில் சிமெண்ட்டை போட்டு வைங்க. அப்புறம் எல்லாம் உழைக்கையில உழைச்சிக்கோங்க. ஒரு வழி பார்த்து அவங்க இடையில லேடிஸ் போலீஸை வைங்க. ஒவ்வொரு குடும்பமாக அனுப்புங்க. ஒரு வழியாக போ, சாப்பையோ யாரையும் பார்க்க போகாது. எவனுக்கு பைசா வாங்கக்கூடாது. என்ன பணக்காரன்னா 50 ரூபா 100 ரூபா கொடுத்தாலும் சாமியை பார்க்கலாமோ? பணக்காரன் 1000 கோடி கொடுத்து பணம் பார்ப்பா, ஏழைகள் 10 நாள் இருந்துட்டு போடுமா கேட்பேன். அந்த புண்ணியம் கிடைக்காது. நீ பைசா விட்டு சாமியை நீ பார்த்த ஒரு நிமிஷம் பார்த்தானா உனக்கு பாவம் தான். ஏழைகள் 100 நாள் இருந்து பார்க்காங்க பாரு சாமி தரிசனம், அவங்களுக்கு புண்ணியம் தான். நீ சாமியை ரூபா கொடுத்து பார்த்த உடனே நான் தான் பெரியவன் சாமி அருள், அப்படி கிடையாது. எந்த கோயிலாலும் திருச்செந்தூர் போகிறாங்க, நாராயண கோயிலுக்கு சட்டை போடாமல் போகிறாங்க, திருச்செந்தூருக்கு செருப்பு போடாமல் போகிறாங்க. அது நம்ம உடம்ப வருத்தி போனாதான் நமக்கு புண்ணியம். 10 நாள் சாப்பிடாம அங்கே இருந்து கொலச்சையில் திருச்செந்தூரில் போயிருக்கேன். அங்கே சாப்பாடு இல்லாமல் ஏழைகள்லாம் தெருவில் படுத்து கோயிலில் படுத்து அந்த முகத்தை பார்க்கறது. அப்படி கஷ்டப்பட்டாதான் சாமியோட தரிசனம் கிடைக்கும். சும்மா நம்ம காட்டில் போனேன் 1000 கூட 2000 கூட சாமிக்கு தங்க அணிகாலம் கொடு, 10 கோடி கொடுனாலும் சாமி தரிசனம் கிடைக்காது. ஏழைகளுக்கு தான் கடவுள் நிற்பாரு. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு போறான்ட்டு பெருமையா. எச்சுக்கால நாய்களா, கோயில திருடுகள நாய்களா, வீடுகளில் திருடுக. கொன்னுட்டேன், 15 பவுன் போட்டு கொன்னுட்டேன். நாய்களை உழைச்சி தின்னு அவளை கொல்ல. அந்த நகை வைக்கணுமா? உனக்கு நகை பெருசா உயிர் பெருசா? கோயில நீ திருடுவியோ, பூசாரியே திருடுவியோ? மானங்கிட்ட போயிடலாம். பாலியல் கொள்ள பண்ணுங்க, டீச்சர் பண்ணுங்க, அவ்வளோலாம் சுட்டு கொள்ளணும். டீச்சருக்கு டீச்சர், இப்போ வரைக்கும் டீச்சருக்கு டீச்சர், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க டீச்சரு அதோட துண்டு துண்டா வெட்டணும். ஒரு பொட்டை பிள்ளை கணக்காக நினைக்கணும், ஆம்பளை பிள்ளைல மகன் கணக்காக நினைக்கணும். எந்த தொழிலில் தப்பு பண்ணாலும் போலீஸ் லேடிஸ் போலீஸ், அது டீச்சரு, ப்ரைவேட்டில் தப்பு நடக்கும். தெரிஞ்சும் போகும் தெரியாமல், அது கூட மன்னிப்பு. டீச்சர் ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்காங்க, போலீஸு கடமை செய்வாங்க. இவங்கெல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கக்கேட நாய்களா பேப்பரில் டீச்சர் பாலியல் தொலை. நானும் டீச்சருக்கு டீச்சர், எனக்கு பொட்டப்பில் இல்லை, அவ்வளோ பாசம். எனக்கு 2 ஆம்பளை பையன் எடுத்துக்கணும்னு வச்சு நான் அவ்வளோ நேசிப்பேன். நாய்களா ஒழுக்கத்தை செய்தால் களி காலண்டா. உனெல்லாம் உனக்கு செத்தாலும் நரகம் கூட கிடைக்காது, அதோட மோசமாக இருக்கும். இந்த நியூஸ் வார்த்தையில் எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியும். மோதேவி ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்க நீ இப்போட சாகலாம். போவனேதுன்னு எந்த புரியா பட்டு ஒரு பொட்டப்பிள்ளைய ஒரு ஸ்கூல்லே கழிச்சுட்டாங்க மினிஸ்டர். அதெல்லாம் பாவம். உங்களுக்கு நரகுலத்தில் கூட கிடைக்காது. வாத்தியார் தப்பு பண்ணதாத கடவுளு கூட மன்னிக்க மாட்டான், நம்ம பாவத்தை மன்னிக்க ஈஸ் கூட மன்னிக்க மாட்டான். வயிறு எரி பேப்பர் வச்சாலே